தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரா ஃபாத்திர் திருக்குர்ஆனில் உள்ள 35வது அத்தியாயம், அதனுடைய விரிவுரையை தொடராக ஆரம்பத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இறுதியாக 10வது வசனம், மன்கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, யார் கண்ணியத்தை நாடுகிறாரோ கண்ணியம் யாவும் அல்லாஹுவுக்கே உரியது. இந்த வசனத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் இலைஹி யஸ்அதுல் கலிமு தையிபு வல் அமலு சாலிஹு யர்ஃபஉஹு, அவனிடமே அல்லாஹுவிடமே தூய சொற்கள் மேலேறி செல்கின்றது, நல்ல அமல் அதனை உயர்த்துகிறது. தூய சொற்கள் மேலேறி செல்கிறது, அல்லாஹுவிடம் ஏறி செல்கிறது என்ற அந்த பகுதிக்குண்டான விளக்கத்தை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். நல்ல அமல் அதனை உயர்த்துகிறது. நாம் சொல்லக்கூடிய தூய சொற்கள், நாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த ஏகத்துவ கலிமா, இவை அல்லாஹ்விடத்தில் முறையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹுவை போய் முறையாக சென்றடைய வேண்டும் என்றால், அதற்கு அமலும் சாலிஹ், நல்ல அமல் வேண்டும். சொல் மட்டும் போதாது, நல்ல அமல் இருந்தால்தான் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் அல்லாஹுவை போய் சேரும். நல்ல அமல் தான் அதனை உயர்த்துகிறது என்ற அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது. ஒரு அமல் சாலிஹ், நல்ல அமல் என்கிற தகுதியை அடைய வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு செய்யப்படணும். இப்போ நாம் சொல்லக்கூடிய சொற்கள் அல்லாஹ்கிட்ட போய் சேருது. அதே போல் நாம் செய்யக்கூடிய செயல்கள், அமல்களும் அல்லாஹ்விடம் போய் சென்றடைகிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வை போய் சேர்றதா இருந்தால் அது அமலும் சாலிஹ், நல்ல அமலாக இருக்கணும். நல்ல அமலாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அடிப்படை? நல்ல அமலாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல் யாவும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், தர்மங்களாக இருந்தாலும், இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு செய்யப்படணும். அல்லாஹுக்காக என்கிற தூய எண்ணத்தோடு, வேறு எந்த விதமான கலப்பும் கலக்காத வகையில் தூய்மையான அமலை நாம் செய்யணும். அப்போ தான் அந்த அமல் சாலிஹ், நல்ல அமல் என்கிற அந்தஸ்தை அடைகிறது. நல்ல அமல் தான் அல்லாஹ்கிட்ட போய் சேருது. இப்போ நாம் இஹ்லாஸ் இல்லாமல், மன தூய்மை இல்லாமல், பெயருக்காக புகழ்ச்சிக்காக ஒரு அமலை செய்வோமையானால் அந்த அமல் அல்லாஹ்கிட்ட மேலே ஏறுறதே இல்லை. உலகத்திலேயே தங்கி விடுகிறது, உலகத்திலேயே தேங்கி விடுகிறது. அந்த அமலுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ ஒருத்தர் புகழ்ச்சிக்காக வேண்டி தொழுகிறார், அந்த தொழுகை அல்லாஹ் போய் சேருமா? ஒருவர் புகழ்ச்சிக்காக ஹஜ்ஜு செய்கிறார், அந்த ஹஜ்ஜு அல்லாஹ் போய் சேருமா? ஒருவர் புகழ்ச்சிக்காக தான தர்மம் செய்கிறார், அந்த தர்மம் அல்லாஹ் போய் சேருமா? அதற்குரிய முழுமையான கூலியை பெற முடியுமா? முடியாது. அப்போ அமல் அல்லாஹ் போய் சேர்றதா இருந்தால் அது நல்ல அமலாக இருக்கணும். நல்ல அமல் என்பது மன தூய்மையோடு செய்யப்படுகிற அமல் தான் நல்ல அமல். எந்த கலப்புக்கும் இடமளிக்காம அல்லாஹுக்காகங்கிற எண்ணத்தோடு இஹ்லாஸோடு செய்யப்படுகிற அமல் தான் நல்ல அமல். அப்போ இஹ்லாஸ், மன தூய்மை என்பது முதலாவது, ஃபர்ஸ்ட் அடிப்படை. இரண்டாவது, ஒரு அமல் நல்ல அமல் என்று இருக்க வேண்டும் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அமலாக இருக்கணும். ரசூல்லா நமக்கு சொல்லித்தந்த அமலாக இருந்தால்தான் அது நல்ல அமல். ரசூல்லா நமக்கு சொல்லித்தரவில்லை, நாம கற்பனை செய்து கொண்டு நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செய்கிறாங்க என்கிற அடிப்படையில் ஒருவர் அந்த செயலில் ஈடுபட்டு அது நல்ல அமல் என்கிற அந்தஸ்து அடையாது. நல்ல அமல் என்கிற முத்திரை அல்லாஹ் குத்த வேண்டும் என்றால் மன தூய்மை அதற்கு எப்படி முக்கியமோ, இஹ்லாஸ் எப்படி முக்கியமோ, அதுபோல அது ரசூல்லாவுடைய சுன்னாவாக இருக்கணும். ரசூல்லா நமக்கு சொல்லி தந்ததாக இருக்கணும். அப்போ தான் அல்லாஹ் அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி தந்தாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் ஒருவர் ஒரு அமலை செய்வாரோ அது எப்படிப்பட்ட அமல்? லைஸ அலைஹி அம்ருனா, நாம் உத்தரவிடாத அமலை. ரசூல்லா நமக்கு கற்றுத்தரவே இல்லை, அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிடவே இல்லை. இவர்களாக மேராஜுடைய இரவு என்று ஒன்றை கற்பனை செய்து கொண்டு விசேஷ தொழுகைகளில் ஈடுபடுகிறார்கள். ரசூல்லா கற்றுத்தராத நோன்புகளை இவர்களாக விசேஷமாக பல நோன்புகளை உருவாக்கி மார்க்கத்தில் இல்லாதவற்றை உள்ளே புகுத்தி செய்கிறார்கள். அத்தகைய அமல்கள் அது சாலிகான அமல்களே இல்லை. எவ்வளோ மன தூய்மையோடு செஞ்சாலும்
அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன் என்கிற மன தூய்மை அவருக்கு இருந்தாலும் கூட அந்த அமல் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த அமலாக இருக்கணும். அப்ப இதுதான் அடிப்படை. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப சாலிஹான அமல் தான் அல்லாஹ்வை போய் சேருது. சாலிஹான அமலுக்கு மன தூய்மை முக்கியம். சாலிஹான அமலுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவது, ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தருவது, அது அங்கீகரிப்பா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த ஒரு ஏதேனும் ஒரு அம்சமா இருக்கலாம், அது நமக்கு முக்கியம். இரண்டாவது, ஒரு அமல், நம்முடைய அமல் சாலிஹான அமல் அல்லாஹ்வை போய் சேரதா இருந்தால் ஹராமில் இருந்து நாம விலகி இருக்கணும். தூய சொல், நாம வெளிப்படுத்தக்கூடிய தூய சொல் அல்லாஹ்வை போய் சேருது. நம்முடைய செயல்பாடுகள் அந்த சொல்லையும் உயர்த்தி கொண்டு அந்த அமல்களும் அல்லாஹ்விட்ட போய் ரீச் ஆகுது. அந்த அமல்கள் அல்லாஹ்வை போய் ரீச் ஆகிறதா இருந்தா மூணாவது முக்கியமான நிபந்தனை என்ன? ஹராமில் இருந்து நாம விலகி இருக்கணும். ஹராமான அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கலில் நாம் ஈடுபடக்கூடாது. ஹராமான அடிப்படையிலான வட்டி அதில் நாம் ஈடுபடக்கூடாது. ஹராமில் நாம் இருப்போமையானால் நம்முடைய அமல்கள், பல அமல்கள் அல்லாஹ்வை போய் சேர்றதில்லை. நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்வை போய் சேர்றதில்லை. தொழுகையில் மூலமாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விட்ட போய் சேர்றதில்லை. அது தடப்பட்டு விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் ஏற்கிறான். தூய்மையான அமல் தான் அல்லாஹ்கிட்ட போய் சேருது. தூய்மையானவற்றையே அல்லாஹ் ஏற்கிறான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலின், அல்லாஹ் தூதர்களுக்கு எதை உத்தரவிட்டானோ அதையே மூமின்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எல்லா தூதர்களுக்கும், இறை தூதர்களுக்கும், நபிமார்களுக்கும் எதனை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் ஏனைய மூமின்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தூதர்கள் எதை கடைபிடிக்கணும்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன உத்தரவு என்ன? ரசூலுல்லாஹ் அதை குறிப்பிடுறாங்க. யா அய்யுஹர் ருசுல், தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, தூய்மையானவற்றை உண்ணுங்கள், வஅமலு சாலிஹன், நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்பவற்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிந்தவன். இதுதான் தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன உத்தரவு. தூய்மையானவற்றை உண்ணணும், தூய்மையான அமல்கள், நல்ல அமல்களில் ஈடுபடணும். அந்த நல்ல அமல் அல்லாஹ்வை போய் சேரதா இருந்தா தூய்மையானவற்றை தான் உண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் அடிப்படை. அதைத்தான் அல்லாஹ் தூதர்களுக்கு சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரை, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் தூய்மையானதை உண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதை ஹலாலான் ஆக்கி தந்திருக்கிறேனோ, எந்த சம்பாத்தியத்தை ஹலாலாக்கி தந்திருக்கிறேனோ அந்த முறையில் தான் நீங்கள் உண்ண வேண்டும். அப்பதான் உங்க அமல் என்ன ரீச் ஆகும். அப்போதுதான் அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தராங்க. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. என்ன? சும்ம தக்கர அர் ரஜுல, ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யுதீலு சஃபர், அவர் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். தலையெல்லாம் தலைவிதி கோலமாக இருக்கு, புழுதி படிந்து இருக்கிறது. யமுத்து எதைஹி, இரு கரத்தையும் உயர்த்தி, இல சமாய், வான் நோக்கி உயர்த்தி சொல்கிறார், யா ரப்பி யா ரப்பி, இறைவா இறைவா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு மன தூய்மையோடு சொல்வார். நீண்ட பயணம், தொலைதூர பயணம். அந்த தொலைதூர பயணத்தின் களைப்பின் வெளிப்பாடா, சிரமத்தின் வெளிப்பாடா, தலையெல்லாம் அலங்கோலமா இருக்கு, முகம்லாம் புழுதி படிந்து இருக்கிறது. அந்த நிலையில யா ரப்பி யா ரப்பி, இறைவா இறைவான்னு கூப்பிடுறாரு. கூப்பிடுறதெல்லாம் உளப்பூர்வமா தான் இருக்கு, அழைப்பதில் எந்த கலப்பும் இல்லை, உள தூய்மையோடு அழைக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனால் ஒ மத்அமுஹு ஹராம், அவர் உணவு ஹராமாக இருக்கிறது. ஒ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிப்பது ஹராமாக இருக்கிறது. ஒ மல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ குதிய பில் ஹராம், ஹராமில் மூழ்கியவராக இருக்கிறார், ஹராமிலேயே உழன்று கொண்டிருக்கிறார். குடிக்கிறது ஹராம். குடிக்கிறது ஹராம்னா மது குடிச்சா மது ஹராம். ஆடை, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். பட்டாடை ஆண்களுக்கு ஹராம், பட்டு உடுத்தி இருந்தார்னா அந்த ஆடை ஹராம், நேரடி ஹராம். இது அல்லாம ஒருவருடைய சம்பாத்தியம் ஹராமா போயிருச்சுன்னா டோட்டலி ஹராமா மாறிடும். ஹராமான சம்பாத்தியத்தில் அவர் ஈடுபடுவாரே, ஆனால் அந்த ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் அவர் உண்ணுகிற உணவு ஹராமா மாறிடும். அவர் குடிக்கிற தண்ணி, நார்மல் வாட்டர் தான் குடிப்பாரு, நார்மலா தண்ணி தான் குடிப்பாரு, அந்த தண்ணி அவருக்கு ஹராம் ஆயிரும். எப்போது? சம்பாத்தியம் ஹராமா இருந்தா.
நல்ல ட்ரெஸ், பார்க்க அழகான நல்ல ட்ரெஸ் தான் அணிஞ்சிருப்பாரு, ஆனா அவருடைய சம்பாத்தியம் ஹராமா இருந்தா அவர் உடுத்துற ட்ரெஸ் ஹராம் அவருக்கு. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹராமிலேயே உழன்று கொண்டிருக்கிறார். ஹராம், குடிக்கிறது ஹராமு, உடுத்துற ஆடை ஹராமு, சாப்பிட்ற சாப்பாடு ஹராமு. ஹராமிலேயே உழன்று கொண்டிருக்கும் பொழுது யாரப்பி யாரப்பி என்று சொன்னால் அண்ணா யுஸ்தஜாபுல் இதாலிக்க, எப்படி அவருக்கு பதிலளிக்கப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்ல எப்படி அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான்? அந்த துவா எப்படி அல்லாஹ் போய் ரீச் ஆகும்? ஹராம விட்டா தான் ரீச் ஆகுங்கிறாங்க. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். காரணம் என்ன? அவர் ஹராமிலேயே உழன்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு அமல், நல்ல அமல் அல்லாஹ் போய் சேர வேண்டும் என்றால், அல்லாஹ் அந்த அமலை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் தூய்மையா இருக்கணும். தூய்மைக்கு தான் இப்போது நாம் சொன்ன விளக்கங்கள். இஹ்லாஸ், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தவியாக இருக்க வேண்டும், ஹராமிலிருந்து நாம் விலகி இருக்கணும். இந்த 3 நிபந்தனைகளையும் பொருந்தி இருக்கும் பொழுதுதான் அமல்கள் அல்லாஹ் போய் சேரும். அந்த அமல்களுக்கு உண்டான பலனை நாம மறுமையில அடைய முடியும். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய மற்றும் ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு சாலிஹு யர்ஃபஉஹு. தூய வார்த்தை அல்லாஹ்விடம் உயர்கிறது, உயர்ந்து செல்கிறது. நல்ல அமல் அதனை உயர்த்துகிறது. தூய சொல்லு, நல்ல அமல். இதன் மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றான்? சொல்லு செயல், சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும், பொருத்தமா இருக்கணும். சொல்லு தூய சொல்லா இருக்கு, அமல் சரியில்லைன்னா அது பொருத்தமற்றது, அது சரியில்லை. எந்த சொல்லை நாம் சொல்கிறோமோ அந்த சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும். சொல்லு மட்டும் போதாது. ஒருத்தர் சொல்றார், எனக்கு மட்டும் செல்வம் இருந்தா நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படி கொடுப்பேங்கிறார், 100 பள்ளிவாசல கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறார், சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தால் அப்படி செயல்படுகிறாரா? சொல்லும் செயலும் மேட்சா இருக்கா, ஒன்னா இருக்கா? இது அல்லாஹ்விடத்துல கவனிக்கப்படும். சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின், இந்த வாசகத்தின் மூலமா, இந்த பகுதியின் மூலமா நமக்கு சுட்டி காட்டுறான். சொல்லு மட்டும் முக்கியம் இல்லை, சொல்லு தூய்மையா இருந்தா பத்தாது, செயல் அதை உயர்த்தும் வண்ணமா இருக்கணும். சொல்லுக்கு அழகு எது? செயல். நாம் ஒரு சொல்லை சொல்கிறோம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னை அர்ப்பணிப்பேன், அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் கொடுப்பேன், அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய நேரத்தை கொடுப்பேன். இந்த அர்த்தத்தில் ஒருத்தர் சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பேங்கிறார். சொன்னா பத்தாது, அதை செய்யணும். இந்த சொல் எப்போது அழகு பெறுகிறது? இந்த சொல் அல்லாஹ்விடத்தில் எப்போது உயர்வு பெறுகிறது? செயல் வடிவம் பெறுகின்ற பொழுதுதான் உயர்வு பெறுகிறது. எந்த ஒரு சொல்லும் அல்லாஹ் அந்த சொல்லை நோட் பண்றான். அந்த சொல்லுக்கு அல்லாஹ்ட்ட எப்போ வெயிட் வருது? ஒரு அடியானுடைய சொல் அது செயலாக மாறும்போது அல்லாஹ்ட்ட வெயிட் ஆகுது. அதான் வெயிட் கொடுக்குது. செயல் தான் சொல்லுக்கு வெயிட் கொடுக்குதுன்னு அர்த்தம். வல் அமலு சாலிஹு யர்ஃபஉஹு. நல்ல அமல் அதற்கு வெயிட் கொடுக்கிறது, அதை உயர்த்தி செல்கிறது. சொல்லு அல்லாஹ்விடத்தில் கவனிக்கத்தக்கதாக மாறுவது எப்போது? அது செயலாக மாறும் பொழுது. நம்ம என்ன சொல்றோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன செய்யறோங்கிறது அல்லாஹ்ட்ட முக்கியம். ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட நபி தோழர்கள், சஹாபாக்கள், அவங்கெல்லாம் சொல்லு ஒன்று செயல் இன்னொன்று இல்லவே இல்லை. எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. அல்லாஹ்வை சாட்சியாக்கி அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை வாக்குறுதியாக அளித்தார்களோ, மார்க்கத்திற்காக அல்லாஹ்வின் பேரில் எதை சொன்னார்களோ அந்த சொல்லின் வடிவமாக செயல்பட்டார்கள். சொல்லும் செயலும் உங்களுக்கு ஒன்றா இருந்துச்சு. அனஸ் பின் நதுர் என்கிற நபித்தோழரின் சம்பவத்தை நம்ம பார்த்திருப்போம். புகாரில 4048வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ர்ல அவள் கலந்து கொள்ளலை. பத்ர்ல ஏன்னா அது திடீரென்று நடைபெற்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பல நபித்தோழர்களுக்கு கிடைக்கல. சிரமமான ஒரு யுத்தமும் கூட. அதனாலதான் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்த நபித்தோழர்கள் அல்லாஹ் ரொம்ப கண்ணியப்படுத்துறான். இந்த அனஸ் பின் நதுர் என்கிற நபித்தோழர் பத்ர்ல கலந்துக்கல, அவருக்கு ரொம்ப பெரிய ஏக்கம். அந்த நேரத்தில் ஒரு சொல்லை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? லஇன் அஷ்ஹதனி அல்லாஹு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு பங்கெடுக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தால், இனி ஒரு யுத்தத்தில் அல்லாஹ் எனக்கு பங்கெடுக்கிற வாய்ப்பை, நபியோட பங்கெடுக்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தால், ல யரயன்னல்லாஹு மா அஜித்து, நான் என்ன முயற்சிக்கிறேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான், அப்ப தெரியும் நான் யாருன்னு அப்படிங்கிறார். இது சொல்லு. இந்த சொல் என்ன? யுத்தத்தில் கலந்துக்கிற, பத்ர்ல கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, நபியோட இனி ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைத்தால் நான் யாருங்கிறது அப்ப அல்லாஹ் தெரியும், அல்லாஹ்வுக்கு நான் காட்டுறேன். அவ்வளவு உறுதியா சொல்ற, அவ்வளவு கான்பிடண்டா சொல்றார். நம்மளும் இப்படி சொல்லிடலாம், சொல்றதுலாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா? எனக்கு மட்டும் வரட்டும் பாய், செல்வம் வரட்டும் பாய், எத்தனை பள்ளி ஊர்ல கட்டுறோம் பாருங்க பாய்ன்னு சொல்லுவாரு. சரி, அவர் செல்வந்தரா ஆனதுக்கு அப்புறம் போய் அணுகுனாங்கன்னா அதெல்லாம் அன்னைக்கு சொன்ன, இப்ப நிலைமையே வேற பாயின்றார். இப்ப நிலைமை வேற பாய், காலம் என்ன ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்றோம்.
அதை தாண்டி சொல்லபடி செய்யக்கூடிய நன்மக்களும் இருக்கிறார்கள், சொல்லாததை செய்யக்கூடிய நன்மக்களும் இருக்கிறார்கள். அது வேறு. நம்மில் பல பேர் எப்படி இருக்கிறோம், ஆனால் இவர் இதை சொன்னார்ல, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் உஹது யுத்தம் வருது, அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்படி சொன்னீங்கல்ல எப்படி செய்யறாருன்னு பார்ப்போம்ங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ற விதத்தில் எல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். உஹதுல இவர் கலந்து கொள்கிறார், அனஸ் பின் நவர் உஹதுல கலந்து கொள்கிறார். உஹதுல குழப்பம் ஏற்படுது, எதிரிகளின் குழப்பம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பம், பின்வாங்கி ஓடுறாங்க, முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்படுது, ரசூல்லா மௌத்தாயிட்டாங்கிற செய்தி வருது, பெரிய ஒரு குழப்பம். முஸ்லிம்கள் பலரும் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் மாத்திரம் முன்னேறி செல்கிறார், அவர் தான் அனஸ் பின் நவர். எல்லாரும் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கலக்கத்தில் பதட்டத்தில் ரசூல்லாவே மௌத்தாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் முன்னேறி செல்கிறார், எதிரியை நோக்கி களத்தில் முன்னேறி செல்கிறார், அவர் தான் அனஸ் பின் நவர். அவர் சொல்கிறார், அல்லாஹும்ம இன்னியா அத்ததிரு இலைக்க மிம்மா சனஅ ஹாவுலாய், இறைவா என்னுடைய இந்த தோழர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நான் உன்னிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களாம் பின்வாங்கி ஓடுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிரு, இவர்களுக்காக நான் உன்னிடத்தில் வருத்தம் தெரிவிக்கிறேன். அவர்கள் சார்பாக அல்லாஹ் இடத்துல காரணம் சொல்கிறார். சொல்லிவிட்டு குறிப்பிட்டார், அந்த முஸ்லிம்களை நோக்கி சொல்கிறார், முஸ்லிம்களை எங்கே நீங்கள் ஓடுகிறீர்கள்? இவரும் போய்கிட்டே இருக்கிறார், வாகனத்தில் போறார், ஒட்டகம்னா ஒட்டகத்தில் போறார், குதிரைனா குதிரையில் போறார், எதிரை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே பின்வாங்கி ஓடுகிற நபித்தோழர்களை நோக்கி அந்த மக்களை நோக்கி கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள்? இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி மின் தூனி உஹத், சொர்க்கத்தின் வாடை அதோ அந்த உஹது மலையின் அடிவாரத்திலிருந்து எனக்கு வருகிறது, அங்கிருந்து அல்லவா எனக்கு சொர்க்கத்தின் வாடை வருகிறது, நான் உணர்கிறேன். சொர்க்கத்தின் வாடையை நான் உணர்கிறேன், அங்கிருந்து வருகிறது. நீங்கள் அதை நோக்கி செல்லாமல், எதிரிகளை நோக்கி செல்லாமல் நீங்கள் எங்கே பின்வாங்கி செல்கிறீர்கள்? எங்க போறீங்க நீங்க என்று கேட்டுக்கொண்டே அல்லாஹ் இவர்களை மன்னித்து விடு என்கிற கருத்தை சொல்லிக்கொண்டே முன்னேறி சென்றார். பல எதிரிகளை வீழ்த்தி விட்டு தானும் ஷஹீதானார் என்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 23 அதில் அல்லாஹ் சொல்கிறான். அப்பதான் இந்த வசனம் அருளப்படுகிறது, மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள். ஆண் அப்படிங்கிற அல்லாஹ், மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆண்கள்? சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ்விடம் எதை உறுதிமொழியாக அளித்தார்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். இவங்க தான் ஆண்கள். நம்ம ஆண்கள்னா ஆண்களுக்கான இலக்கணம் என்ன? பல ஒரு பெருமைக்குரிய விஷயமே இல்லாம இருக்கும், அதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஆம்பளங்குவோம். அல்லாஹ் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜால், மூமின்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ்விடம் என்ன உறுதிமொழி கொடுத்தார்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சொன்னார், சொன்ன மாதிரி செஞ்சிட்டாருங்க. அல்லாஹ் பத்ர் நடந்து முடிந்ததற்கு பிறகு அவர் சொன்னாரு சொல்லு, அந்த சொல் எப்போது அல்லாஹ்விடத்தில் உயர்வு பெறுகிறது, எப்போது அந்த சொல் அவரை உயர்த்துகிறது, அது செயலாக மாறும்போது. சொன்ன மாதிரி செஞ்சிட்டாரு. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்ததிர் வமா பத்தலு தப்தீலா, அவர்களில் இன்னும் சிலர் தங்களுடைய பங்கை ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார்கள். முந்தைய சஹாபாக்கள் பல பேர் தங்களுடைய பங்கை, இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பங்கை, சொல்லிய வண்ணம் செயல்படும் பங்கை முன்பே ஆற்றிவிட்டார்கள். ஒமின்ஹும் யன்ததிர், இன்னும் சிலர் அந்த தோழர்களில் தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கான சந்தர்ப்பம் எப்போ வரும், நமக்கான வாய்ப்பு எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய செயல்பாட்டை சிலாகிக்கும் விதமாக, பாராட்டும் விதமாக இந்த வசனத்தை அருளினான் என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி தான் நசாயில பதிவு செய்யப்பட்ட செய்தி. பல நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிராமத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், ரசூலுல்லாஹை பார்த்தாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், இஸ்லாத்தை பற்றி கேட்டு ஏற்றுக்கிட்டார். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு பையாத்து உறுதிமொழி கொடுத்து விட்டு சென்று விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பல கருவூலங்களில் பொருளாதாரங்கள் சேரும் பொழுது அந்த பொருளாதாரத்திலிருந்து தேவையுடைய ஏழை எளிய மக்களுக்கு பங்கு கொடுப்பாங்க. நாங்கள் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுக்குறாரு. ஒரு பங்கு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போவுமே எல்லாரையுமே மைண்டில் வச்சுக்குவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, பள்ளியில் பணி செய்யக்கூடிய பலராலும் கவனிக்கப்படாத மக்கள், சமூகத்தால் கவனிக்கப்படாத மக்களை கூட ரசூலுல்லாஹ் கவனிப்பாங்க. எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு, சமூகத்தில் அதிகமாக யாரால் கவனிக்கப்பட மாட்டார்களோ, அவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்களோ, அவங்கள பற்றிலாம் ரசூலுல்லாஹ் சிந்திப்பாங்க. பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிற பெண்மணியை பற்றி பலரும் மக்கள் யோசிக்கல, ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. அந்த அம்மா எங்க இன்னைக்கு காணமே அப்படின்னு கேட்குறாங்க. சிறுவர்களை பற்றி பலரும் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், சிறுவர்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. அப்போ சமூகத்தில் கவனிக்கப்படாத பலரை பற்றியும் கவனிக்கிற வழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு.
அந்த அடிப்படையில் ஒரு பங்கு எடுத்து அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்ல அவர் கொடுங்க. அவர் பேர் கூட ஹதீஸில் வரல. அராபி, கிராமப்புற அரபி, இதுதான் அர்த்தம். அந்த கிராமப்புற அரபிக்கு இவருக்கு இந்த பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா நபித்தோர்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வாங்கிட்டு போறார், அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஹாதா கிஸ்முன் கசமலக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உங்களுக்கான பங்கு, ரசூல்லா தந்தாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வாங்க மறுக்கிறார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எதுக்கு ரசூல்லா எனக்கு கொடுத்து விட்டாங்க. அவர் வேற மாதிரி பேசுறாரு. அப்ப நான் இந்த பணத்துக்காண்டி இஸ்லாத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறாரா? இதுக்காண்டி தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறாரா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லையே, நான் இதுக்கு நான் வரலையே, கொண்டாங்க அதை அப்படின்னு வாங்கி ரசூல்லாட்ட நேரம் சந்திக்க வந்துட்டார். நேராக ரசூல்லாவை சந்திச்சு அவர் கொடுத்த அந்த நபித்தோழர் கொடுத்த பொருளாதாரத்தை ரசூல்லாட்டியை திருப்பி ஒப்படைச்சிட்டார். திருப்பி ஒப்படைத்து விட்டு சொல்கிறார், மா அலாஹாதா இத்தபாத்துக், இதற்காக நான் உங்களை பின்பற்றவில்லையே அப்படிங்கிறார். அன்னைக்கு உங்களை சந்திச்சு நான் பையத்து கொடுத்தது இந்த பொருளாதாரத்துக்காகவா? இதுக்காக நான் வந்தேன், இது எனக்கு தேவையில்லையே, இதுக்கு வந்த நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லிட்டு ஒரு சொல்லை சொல்கிறார். இப்பதான் அந்த சொல் வருது. என்ன சொன்னாரு? நான் உங்களை பின்பற்றுவதெல்லாம் எதற்காக? அல்லாஹ்வின் பாதையில் நடைபெறுகிற யுத்தத்தில் பங்கெடுத்து எதிரியின் மூலம் நான் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. சாதாரண முறையில் அல்ல, எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வருகிற அம்பு இதோ இந்த தொண்டை குழியில் தைத்து அமூத்த ஃபதுகுலல் ஜன்னா, மௌத்தாவணும், சொர்க்கத்துக்கு போகணும், இதுதான் ஏன் லட்சியம், இதுதான் ஏன் கனவு, நான் இதுக்கு தான் வந்தேன். நீங்க கொடுக்குற இந்த பொருளாதாரத்துக்கான வந்தேன், இதுக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை. ரசூல்லாட்ட கொடுத்தாரு. சுத்தி சஹாபாக்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மறுபேச்சே பேசல, ரசூல்லாவுடைய பதிலை கூட எதிர்பார்க்கல. அவர் வாங்கிட்டு விருட்டும் கிளம்பிட்டார். வந்தாரு, கொடுத்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டாரு. சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு ரசூல்லா ஒன்றும் சொல்லாம இருக்கிறாங்க, எதுவுமே ரசூல்லா எந்த பதிலுமே சொல்லல அவருக்கு. எல்லாம் ரசூல்லாவை பார்க்கும்போது அப்போது அவர் சென்றதற்கு பிறகு ரசூல்லா சொன்னாங்க, ரொம்ப பேசிட்டார், ரொம்ப பேசிட்டார். லைன் சதக்க, அவர் உண்மையை சொன்னால் சத்தகஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் அப்படின்ட்டாங்க. சொல்லு சரியான சொல்லுதானா, உண்மைத்தான் சொன்னாரா, உண்மையை சொன்னா அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான்னு. அதுக்கப்புறம் சில காலங்கள் ஓடுது, சில மாதங்கள் இருக்கலாம். ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்தில் சில முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொல்லப்பட்ட முஸ்லீம்களின் உடல்களை ரசூல்லா வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. திடீரென்று ஒரு உடல் ரசூல்லாவுடைய கண்ணில் படுகிறது. தொண்டை குழியில் அம்பு தைக்கப்பட்டு அந்த அம்பு எடுக்கப்படாத நிலையிலே இருக்கு. அந்த உடலை பார்த்துட்டாங்க. வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்ல. பார்த்துட்டு ரசூல்லா கேட்குறாங்க, ஹுவ ரசூல்லாக்கு உடனே அவர் ஞாபகம் வந்துருச்சு. இதே மாதிரி தானே ஒருத்தர் மௌத்தாகணும்னு சொன்னார், ஹுவ இவர் அவரா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் பார்த்துட்டு அவரே தான் நல்லா இருந்தது, அன்னைக்கு வந்தார்ல அவர் தான் மூத்தாகி இருக்கிறார். அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, அன்றைக்கு இவர் நம்மிடத்தில் உண்மையை பேசினார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். உண்மையை தான் பேசியிருக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் உண்மை, அல்லாஹ் அவர் உண்மைப்படுத்திட்டான். உடனே அழுது கொண்டே வான் நோக்கி பார்த்து சொன்னார்கள், இறைவா, இவர் உன்னுடைய அடியார், உனக்காகவே ஹிஜ்ரத் இந்த மார்க்கத்தில் இணைந்து கொண்டவர், உனக்காகவே இந்த மார்க்கத்தை நோக்கி புறப்பட்டு வந்தவர், உனக்காகவே தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்திருக்கிறார். அன ஷஹீதுன் அலா தாலிக், இவருக்கு நான் சாட்சி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் உனக்காகத்தான் வந்தாருங்கிறதுக்கு நான் சாட்சி இறைவா. ஏன்? சொன்ன சொல்லை உண்மைப்படுத்திட்டார். அப்போ சொல்லும் செயலும் உண்மை ஒன்றாக இருக்கணும். எதை சொல்றோமோ அதை நம்ம செய்யணும். நம்முடைய செயல்தான் சொல்லை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி செல்கிறது. செயல்தான் சொல்லுக்கு அழகு சேர்க்கிறது. சொன்ன சொல்லின்படி தான் நபித்தோழர்களில் பலரும் செயல்பட்டார்கள் என்பதை இது மாதிரி ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்பில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும் என்பதுதான் இந்த வசனத்தின் இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியது. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு சாலிஹு யர்ஃபஉ, தூய சொல் அல்லாஹ்விடம் மேலேறி செல்கிறது, நல்ல அமல் அதனை உயர்த்துகிறது. நல்ல அமல் வேணும், நல்ல அமல் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியில் இஸ்ஸத் கண்ணியத்தை பற்றி, கௌரவத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் சிலைகள்கிட்ட கண்ணியத்தை தேடுறாங்க, தங்களுக்குள்ள காபாவை நிர்வகிக்கிற அந்த அதிகாரத்தில் கண்ணியத்தை தேடுறாங்க, ரசூல்லாவை பின்பற்றும் பொழுது தங்களுக்கான கண்ணியம் பறிப்போயிரும்னு பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. அதை உணர்த்துற விதமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியத்தை தேடினீங்கன்னா விளங்கிக்கங்க, கண்ணியம் அல்லாட்ட தான் இருக்கு. அல்லாஹ் தான் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துறான். அல்லாஹ்விடம் தான் நீங்கள் அல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாஹுவை வணங்குவதிலும் தான் உங்களுக்கான உயர்வு இருக்கு, உங்களுக்கான இஸ்ஸத் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாகத்தான் இதை சொல்றான்.
அப்ப இதை சொல்வதன் மூலம் உனக்கு இஸ்ஸத்து வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் நீ கண்ணியம் பெற வேண்டும் என்றால் சொல்லு, செயல், நல்ல அமல், நல்ல வார்த்தையை பேசு, நல்ல அமல்களில் செய்யுங்க, ஈடுபடுங்க. இந்த ரெண்டும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கண்ணியத்தை தரும். கண்ணியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் அடைவதற்கான வழி இந்த பகுதி. ஏன்னா ஆரம்ப பகுதியில் கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், அதற்கு அடுத்த பகுதியில் இது வருகிறது. அதற்கு அடுத்த பகுதியில் தூய வார்த்தை அல்லாஹ்விடம் மேலேறி செல்கிறது, நல்ல அமல் அதை உயர்த்துகிறதுன்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணியத்தை நீ விரும்பினா அதை அடைவதற்குரிய வழி நல்ல சொற்களை பேசுவதில் இருக்கிறது, நல்ல அமல்களில் ஈடுபடுவதில் இருக்கிறது. செல்வத்தில் இல்லை, புகழ்ச்சியில இல்லை, அடுத்தவங்க உன்னை புகழ்றதுல எல்லாம் இஸ்ஸத் இல்லை. நல்ல சொல்ல நீ சொல்லு, அதுல உனக்கு அல்லாட்ட இஸ்ஸத் இருக்கு. நல்ல அமல்கள், தொழுகை, நோன்பு, சதக்கா, தஸ்பீகள், திக்ருகள், இது போன்ற நல்ல சொற்களை பேசி நல்ல அமல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்களே, ஆனால் அதில் தான் இஸ்ஸத் இருக்கு அப்படிங்கிறத தான் நாம புரியணும். அடுத்து இதனுடைய ஆப்போசிட் பகுதியையும் நாம் இந்த வசனத்தில் யோசிக்கலாம். ஆப்போசிட் பகுதி அப்படின்னு சொன்னா, இப்போ நல்ல முதல் பகுதி என்ன? நம்ம நேர்மறையா பார்த்த பகுதி அல் கலிமு தையிப், நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தைக்கு அல்லாட்ட வெயிட் வரதா இருந்தால் நல்ல செயல் வேணும், அமலும் சாலிஹ் வேணும். இப்போ அப்படியே நேர் ஆப்போசிட்டா, இப்போ நல்ல அமல் இருக்கு, ஒருத்தட்ட என்ன இருக்கு? நல்ல அமல் இருக்கு, தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜக்காத் இருக்கு, ஹஜ்ஜுக்கு போறாரு, இப்படி நல்ல அமல் நிறைய இருக்கு. ஆனா தூய சொல் இல்லை. அது கலிமு தையிப்னு முற்பகுதி வந்துச்சுல, அமலும் சாலிஹ் இருக்கு, கலிமு தையிப் இல்லை. இப்ப என்னவாகும்? இப்போதும் அது குறைவை அவருக்கு ஏற்படுத்தும். நல்ல அமல் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல அமலோடு சேர்த்து நல்ல சொற்களை பேசும் பழக்கம் நமக்கு இருக்கணும். தூய சொல்லும் முக்கியம், நல்ல சொல்லும் முக்கியம். இதை உணர்த்தக்கூடிய பல சான்றுகள் மார்க்கத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமா சதக்கா, தர்மத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதின் மூலம், தொல்லை கொடுப்பதின் மூலம் வீணாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். சதக்காங்கிறது அமல், நல்ல அமல் செஞ்சுட்டார், சதக்கா கொடுத்துட்டார். கொடுத்த அந்த சதக்காவை எப்படி வீணாக்கி விடக்கூடாதுங்கிற அல்லாஹ். பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதின் மூலம். சொல்லி காட்டுறதுங்கிறது என்ன? பேச்சு, சொல். வல் அதா, தொல்லை கொடுப்பது, கொடுத்துட்டு அதை போய் சொல்லி கொடுக்குறது. அந்த அவர் போட்டிருக்கிறாரு பாருங்க சட்டை, அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன், அதான் அவர் வச்சிருக்கிறாரு பாருங்க அந்த வீடு, நம்ம தானே, எல்லாம் நம்ம கொடுத்தது தான் அப்படிங்கிறது சொல்லி சொல்லி காட்டுறது. அவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துகிற வகையில் சொல்லி காட்டினோம்னா அது என்னவாக ஆகும்? அது அமலை குறைக்கும், சதக்காவை குறைச்சிரும். தொல்லை கொடுப்பது, கொடுத்துட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணோம்னா, அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவோமையானால், வேறு வகையில் அவர் மனம் வேதனைப்படும்படி நாம் நடந்து கொள்வோமையானால் அதுதான் அதான் தொல்லை. தொல்லை கொடுப்பதின் மூலமாகவும் சதக்கா வீணாயிரும். அப்ப இது குர்ஆன் சொல்லுது. சதக்காங்கிறது செயல், அந்த செயல் சரியாக இருக்கணும். நல்ல அமல் தான் அது. நல்ல அமல் எப்போ அல்லாட்ட வெயிட் ஆகுது? நல்ல சொல்லும் வேணும். சொல்லி காட்டியோ தீய வார்த்தைகளை பேசியோ அவருக்கு தொல்லையை கொடுத்தோ தொந்தரவு கொடுத்தோ அந்த சதக்காவை வீணாக்கிடக்கூடாது, நல்ல அமலை வீணாக்கி விடக்கூடாது என்று குர்ஆன் நமக்கு கற்றுத்தருது. அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்துல, இப்ப நம்ம பார்த்தது பக்கரா 2/264 263, இதுக்கு முன்பு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன், நல்ல சொல்லை சொல்வதும் மன்னிப்பதும் ஹைரும் மின் சதக்கத்தின், சதக்காவை விட சிறந்தது. நல்ல சொல்லை சொல்வதும் மன்னிப்பதும் ஹைரும் மின் சதக்கத்தின், சதக்காவை விட சிறந்தது. எப்படிப்பட்ட சதக்கா? எத்பஉஹா, அதான் அந்த சதக்காவை கொடுத்துட்டு தொல்லை பண்ணிடுறாரு பாருங்க, அந்த சதக்காவை விட உயர்ந்தது. நார்மலா உள்ள தர்மத்தை விட இல்ல, ஒருவர் எந்த தொந்தரவும் பண்ணாம இஹ்லாஸா தர்மம் பண்ணா அது உயர்ந்தது தான். அல்லாஹ் இங்கே சொல்லுகிற சதக்கா என்பது எது? ஹைரும் மின் சதக்கத்தின் எத்பஉஹா, அதான் சதக்கா கொடுத்து தர்மம் செய்து அதற்கு பிறகு ஒரு தொந்தரவையும் சேர்த்து வழங்கி விடுகிறாரே, அந்த சதக்காவை விட தூய சொல்லை சொல்வது அல்லாஹ்ட்ட எவ்வளவு சிறந்தது. அப்ப பாருங்க, அல்லாஹ் அங்கேயும் எதை முற்படுத்தலாம்? செயல் முக்கியம் இல்லப்பா, சொல்லுக்கு ஏற்ற விதத்தில் செயல் இருக்கணும், செயலுக்கு ஏற்ற விதத்தில் சொல் இருக்கணும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ஜாயிண்ட். தொழுகை இருக்கு பத்தாது, நல்ல அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கனிவா பேசணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசணும். பள்ளிவாசல் விட்டு போகும்போதே கெட்ட வார்த்தையில ஆபாசமான வார்த்தைகளை திட்டிக்கிட்டு போனார்னா தொழுகை அவரை இன்னும் பக்குவப்படுத்தலை. ரமலான்ல ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறாரு, பத்தாது, நோன்பு வைப்பதன் மூலமா அவனுடைய பேச்சு சரியாகணும், கலிமு தையிப் வரணும். அதைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி யதா தஆமஹு வ ஷராபஹு,
அவர் தம்முடைய உணவை விடுவதிலேயோ குடிப்பானத்தை விடுவதிலேயோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப நீ சாப்பிட்றத விடுற, குடிக்கிறத விடுற, அதே மாதிரி எதை விடணும்? பொய்யான பேச்சை விடு, கெட்ட பேச்சு பேசக்கூடாது. அமல் முக்கியம் என்பதை போல சொற்கள் முக்கியம். ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அந்த பெண்மணி எப்பேற்பட்ட தொழுகையாளி, அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, தொழுதா அப்படி தொழுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் முன்னிலையில் அந்த பெண்மணியினுடைய தொழுகையை பற்றி நோன்பை பற்றியெல்லாம் சிலாகித்து பேசப்பட்டுச்சு. அதோடு சேர்த்து என்ன ஒன்று அப்படி சொல்கிறாங்க, என்ன ஒன்று அவங்க அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் நரகவாசிட்டாங்க. நரகவாசி என்ன? தொழுகை சிலாகிச்சு நோன்பை சிலாகித்து அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஹக்குகளை கொடுக்காவிட்டால், குறிப்பாக அண்டை வீட்டாருக்கு நம்முடைய பேச்சின் மூலம் நம்முடைய செயல்பாட்டின் மூலம் தொல்லைகளை கொடுப்போமையானால் அது எப்படி அல்லாஹ் இடத்துல சிறப்பு பெறுங்கிறாங்க. அவள் நரகவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் 6016வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 3 தடவை சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக அவர் முஃமினாகவே ஆக மாட்டார், அல்லாஹ் மீது ஆணையாக அவர் முஃமினாக முடியாது, அல்லாஹ் மீது ஆணையாக அவர் முஃமினாக முடியாது. 3 முறை சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, மண், அல்லாஹ்வின் தூதரை யார்? மூமினாக முடியாது, மூமினாக முடியாதுன்னா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய தீங்கினால் அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ, யாருடைய தீங்கினால் அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ, அல்லது அந்த அண்டை வீட்டார் யாருடைய தீங்குக்காக அஞ்சுகிறாரோ அவர் தான். பக்கத்து வீட்டுக்கு இருக்கார், அவருடைய தீங்கை பற்றி அண்டை வீட்டார் அஞ்சுகிறார். அவர் பேசுனா ரொம்ப மோசமாக பேசுவாரோன்னு பயப்படுறார். அப்படின்னா அந்த மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த அண்டை வீட்டார் தான் லா யுமின், மூமினாக முடியாதுங்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ பாருங்க, முன்பு நாம் சொன்ன அந்த செய்தி அஹ்மதுல 9673. அப்போ நல்ல பேச்சுக்களை பேச, நல்ல செயல் இருந்தால் பத்தாது. தொழுகையில் நாம் ஈடுபடுறோம், நோன்பு வைக்கிறோம், ஏனைய நல்ல அமல்களில் ஈடுபடுறோம்னா அதன் மூலம் நம்முடைய குணங்களை நாம் சரிப்படுத்தணும் நம்ம நினைக்கணும். மனிதர்கள்ட்ட நாம் பேசக்கூடிய பேச்சு வழக்குகளை சரி பண்ணணும். குறிப்பாக எல்லா நேரங்கள்லையும் அழகிய வார்த்தைகளையே நாம் சொல்லணும். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் இது தலையாயது, எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் இது அடிப்படை. இப்போ ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கும் என்ன அடிப்படை? நல்ல வார்த்தையை பேசுறது தான் அடிப்படை. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது பக்ரா 2வது அத்தியாயம் 197, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது அறியப்பட்ட மாதங்கள், மக்களுக்கு தெரியும் எந்த மாசத்துல ஹஜ்ஜினுடைய காலம், ஹஜ்ஜினுடைய சீசன் என்ன மக்களுக்கே தெரியும், அரபு மக்களுக்கு தெரியும். அது ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த காலகட்டங்களில் ஹஜ்ஜை விதியாக்கி கொள்கிறாரோ, ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அப்படி ஹஜ்ஜை விதியாக்கி கொண்டதற்கு பிறகு பயிற்சி என்ன பயிற்சி? ஃபலா ரஃபத, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு, அங்கு சொல்லப்படுகிற ஒரு ஒழுக்கம். நோன்பின் போது நமக்கு பகல் நேரத்தில் சொல்லப்படுதல் அது மாதிரி எஹ்ராமிலிருந்து கலையிற வரையிலையும் ஹஜ்ஜின் கிரியையை முழுமையாக முடிக்கிற வரையிலையும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, அது வேறு. ஒலா ஃபுசூக, பாவம் பேசக்கூடாது. ஒலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜின் போது வீண் தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது, வளவளவள அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, வீண் தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது, பாவமானதை பேசக்கூடாது. ஹஜ்ஜிலையும் அல்லாஹ் எதை தர்த்தீப் பண்ணுறான்? பேச்சுக்களை தர்த்தீப் பண்ணுறான். நல்லவற்றை பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரான். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் இது அடிப்படை என்பதை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 83வது வசனம், பக்ராவில் 83, அதில் இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வைதா அகதுனா மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்திடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ் ஒபில் வாலிதைனி இஹ்சானா ஒதில் குர்பா உல் யத்தாமா உல் மசாக்கின், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், ஒதில் குர்பா உறவுகளுக்கும், ஒல் யத்தாமா ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும், ஒல் மசாக்கின் மிஸ்கின் ஏழைகளுக்கும் நல்லதையே செய்யுங்கள், ஒ கூலூ லின்னாசி ஹுஸ்னன் அழகிய சொற்களையே பேசுங்கள், வா அகீமுஸ்ஸலா வா ஆத்து ஸக்கா தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். தொழுகைக்கு ஜக்காத்துக்கு முன்னால் அல்லாஹ் எதை சொல்லிடுறான்? இஸ்ரவேல் சமுதாயத்திடம் அல்லாஹ் உடன்படிக்கை, அல்லாஹ் பையத் எடுக்கிறான், உடன்படிக்கை எடுக்கிறான். அல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கும் பொழுது தொழுகைக்கு முன்பாக ஜக்காத்துக்கு முன்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அவர்களிடம் எடுக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன? கூலூல் இன்னாசி ஹுஸ்னன், மக்களிடம் பேசும்போது அழகிய முறையில் பேசணும், நல்லதை பேசணும். அப்ப அமலுக்கு முன்பு எது முக்கியமானதாக இருக்கிறது? நல்ல அமல், நல்ல சொற்களை பேசுவது முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப சொல்லு
அழகா இருக்குன்னா அது மட்டும் போதாது, செயல் அழகா இருக்கணும். ஒருத்தட்ட செயல் அழகா இருக்கு அப்படின்னா அது மட்டும் போதாது, அவருடைய சொல்லும் அழகா இருக்கணும். இந்த ரெண்டும் இணைந்ததாக அல்லாஹ்விடம் போய் சென்றடைகிறது என்பதை இந்த வசனத்தின் பகுதி நமக்கு சொல்லுதுங்கிறத நம்ம புரியலாம். அடுத்த அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி லஹும் அஸாபுன் ஷதீத் வ மக்ரு உலாயிக ஹுவ யபூர். இதனுடைய பொருளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 10வது வசனத்தினுடைய துவக்கத்தை நம்ம பார்க்கும்போது போன வாரம், அதாவது வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி, யார் தீய சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார்களோ லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு. ஓ மக்ரு உலாயிக ஹுவ யபூர், அவர்களின் சூழ்ச்சி அழிந்து விடக்கூடியது. அவர்களுடைய சூழ்ச்சி அழிந்துவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதுதான் இந்த வசனத்தினுடைய இறுதியான பகுதி. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் அவங்கள பற்றி தான் பேச்சு. அவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க, ரசூல்லாவை வெளியேற்றுவதற்கு சூழ்ச்சி பண்ணாங்க, ரசூல்லாவை கொல்வதற்கு சூழ்ச்சி பண்ணாங்க, மூமின்களை அழிப்பதற்கு சூழ்ச்சி பண்ணாங்க. இது எல்லா சூழ்ச்சியுமே அல்லாஹ் தீயதுங்கிறான், தீய சூழ்ச்சி. வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத், யார் தீய சூழ்ச்சியில் ஈடுபடுகிறார்களோ இந்த சூழ்ச்சிகள் எல்லாமே தீயது. லஹும் அஸாபுன் ஷதீத், இந்த தீய சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடும் வேதனை உண்டு, இந்த சூழ்ச்சியும் அழிந்து விடும். அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். நீ ரசூலுல்லாஹ்வை அழிக்கலாம்னு பார்க்குறியா, மூமின்களை அழிக்கலாம் ஒடுக்கலாம்னு நினைக்கிறியா, நீ பண்ணக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது, உன்னை நான் விட மாட்டேன், உனக்கு மறுமையில கடுமையான தண்டனை இருக்கு என்று அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். நீங்க இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது குர்ஆன்ல சூழ்ச்சிகள் தொடர்பா நம்ம பார்க்கின்ற பொழுது எல்லா சமுதாயத்திலையும் அந்த சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்த இறை தூதர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்பட்டது. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மூமின்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் பின்னப்பட்டது என்பது அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ச்சியா பதிவு பண்றான். நூஹ் நபியினுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஓ மக்கரு மக்ரன் குப்பாரா, பெரும் சூழ்ச்சியை அவர்கள் ஈடுபட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லா சமுதாயத்தை பற்றி ஓ மக்கரு மக்கரன் ஓ மக்கர்னா மக்கரன், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்கிறோம். ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் அல்லாஹு கைருல் மாக்கிரீன், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களில் சிறந்தவன். இப்படி சூழ்ச்சி குறித்து எல்லா சமுதாயத்திலையும் தூதர்களுக்கு எதிராக, அந்த தூதர்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய மூமின்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் பின்னப்பட்டது. இப்ராஹிம் நபிக்கு எதிராக சூழ்ச்சி, நூஹ் நபிக்கு எதிராக சூழ்ச்சி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே என்ன, ரெண்டு கான்செப்ட். ஒன்று, அவங்கள ஊரை விட்டு விரட்டுறது, ஊரில் இருக்கக்கூடாது, ஊரில் இருந்தால் குழப்பம் பண்ணுறாங்க, ஊரில் இருந்தால் பல குடும்பத்தை பிரிக்கிறாங்க, ஊரை ரெண்டாக்குறாங்க, கட்டுக்கோப்பை சீர்குலைக்கிறாங்க. அப்போ ஊரை விட்டு இவர்களை விரட்டணும், அப்படியான சூழ்ச்சி நடைபெற்றது. அல்லது அவர்களை கொல்லும்படியான சூழ்ச்சி நடைபெற்றது, தூதர்களையே கொல்வது. ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வகையான சூழ்ச்சியும் நடைபெற்றதுங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா அல் அன்ஃபால் 30வது வசனத்தில் பார்க்கலாம். வ இத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, நபியே இறை மறுப்பாளர்கள் உங்களுக்காக சூழ்ச்சி செய்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்ச்சியில், யுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக, உங்களை நகர்த்துவதற்கு, ஊரை விட்டு காலி பண்றதுக்கும் உங்களை கொல்வதற்கும் இவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வயம்குரூன வயம்குருல்லாஹ், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களில் சிறந்தவன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி சூரா நஹல் 16ல 127, வஸ்பிர் ஒமா சபுருக்க இல்லா பில்லா, நபியே பொறுமையா இருங்க, அல்லாஹ்வை கொண்டே தவிர நீங்கள் பொறுமையாக இருக்க இயலாது. அல்லாஹ் மூலமாகத்தான், அல்லாஹ்வினுடைய உதவியின் மூலமாகத்தான் உங்களால் பொறுமையா இருக்க முடியும். ஒலா தஹஸன் அலைஹிம், நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கள் விஷயத்தில் நீங்க கவலைப்படாதீங்க. ஃபி ஒலா தகு ஃபி லைகிம் மிம்மா யம்குரூன், அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்காக நீங்கள் நெருக்கடியில் ஆழ்ந்து விடாதீர்கள். சூழ்ச்சி பண்றான் சதி வலையை பின்றான், நீங்க நெருக்கடிக்கு உள்ளாக்காதீங்க, நெருக்கடி வேண்டாம் உங்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்கிறான் என்பதையும் பார்க்கணும். அப்ப இதன் மூலமா அல்லாஹ் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த காலத்தில் உள்ள மூமின்களுக்கும், ஏன் நமக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்வது, எல்லா காலத்திலையும் மூமின்களுக்கு எதிராக, சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் வரும், சூழ்ச்சிகள் பின்னப்படும். அந்த நேரத்தில் மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உலகத்தில் செயல்படும் விதத்தில் செயல்பட்டு கொள்ளணும், சூழ்ச்சிகளை அல்லாஹ் நான் பார்த்துக்கிறேங்கிற அல்லாஹ். உங்களுக்கு எதிராக பின்னப்படுகிற சூழ்ச்சி குறித்து நீங்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் என்னுடைய உதவியை கொண்டு நீங்க பொறுமையா இருங்க. வஸ்பிர், நீங்க பொறுமையா இருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை தான் நமக்கும், பொறுமையா இருங்க, நான் சூழ்ச்சியை நான் பார்த்துக்கிறேன், சூழ்ச்சிக்காரர்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிறான். நீங்க எப்போதுமே பாருங்க, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்பட்டுச்சா? யார் மூலமா சூழ்ச்சி நடந்துச்சு? யார் மூலமா? உடன் பிறந்த சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள். அவங்க சூழ்ச்சி பண்ணி கிணத்துல தூக்கி போடுறாங்க. கிணத்துல தூக்கி போடுவதனுடைய நோக்கம் என்ன?
அவங்க போடும்போது என்ன எண்ணத்தில் போடுறாங்க? எந்த எண்ணத்தில், எதுக்காக வேண்டி போட்டாங்க கணத்துல? தந்தைட்ட அன்பு பெறுகிறார், தந்தைட்ட நேசம் பெறுகிறார், அது இருக்கக்கூடாது. அவர் போயிட்டார்னா அடுத்து தந்தைட்ட நெருக்கமா யார் தான் இருப்போம்? நம்ம தானே இருப்போம். அவர் மேலதான் தந்தைக்கு அதிக பாசம் வருது. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அவர் மேல அதிக பாசம் வருது. அவர் இல்லைன்னா அந்த பாசம் எல்லாம் நம்ம கிட்ட திரும்பிடும். இதுதான் அவங்க சூழ்ச்சி. அப்ப அவர் யூசுஃபை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு கிணத்துல தூக்கி போட்டாங்க, சூழ்ச்சி. கிணத்துல தூக்கி போட்டா அவர் எங்க போயிட்டாரு? கிணத்துல தூக்கி போட்டாங்க. இது சூழ்ச்சி, அவர்களின் சூழ்ச்சி, சொந்த சகோதரர்களின் சூழ்ச்சி. அவர் அதுக்கப்புறம் என்னவா ஆனாரு? அரசவையில் போய் உட்கார்ந்துட்டார். அவங்க ஒன்று நினைச்சு சூழ்ச்சி பண்றாங்க, ஆனா தந்தையின் பாசமும் குறையல. அவர் காணாமல் போனதற்கு பிறகும் யூசுஃபை நினைத்து கொண்டுதான் இருந்தார் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுஃபை ஒண்ணும் இல்லாம ஆக்கிலாம் நினைச்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஆனா அவர் அரசவைக்கு போயிட்டார். பாருங்க, அப்ப சூழ்ச்சி என்பது அவங்க செய்யும் போது ஒரு தோற்றம் தெரியும். அந்த செயல் நடக்கின்ற துவக்கத்தில் ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான் யூசுஃபின் கதை இனி முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். அந்த வரலாற்றை படிக்க துவங்குகின்ற பொழுது ஒருவருக்கு கிளைமாக்ஸ் தெரியலன்னா என்ன நினைப்பாரு? கிணத்துல ஒதுக்கி போட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவர் கதை முடிஞ்சிருச்சு. யாரோ எங்கோ கொண்டு போய் அவர் அடிமையாகத்தான் இனிமே அவர் காலம் முழுக்க அடிமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் ரிசல்ட்டா இருக்கும். ஆனா அல்லாஹ் ரிசல்ட்டை மாத்துறான், சூழ்ச்சி வலையை அல்லாஹ் அறுக்கிறான். அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி அல்லாஹ் டைவர்ட் பண்ணி அவர் அரசவையில் கொண்டு போய் உட்கார வைக்கலாம். குடும்பத்தார்கள் எல்லாம் அவரை நோக்கி வர வைக்கலாம். எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் அல்லாஹ் நடத்தி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க தாயார் அந்த நதியில கொண்டு போய் போடுறாங்கன்னு சொன்னா, அப்படி போடக்கூடிய நிலை ஏன் உருவாச்சு? ஆண்களெல்லாம் கொள்றான். அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம புள்ள வாழ்றது இந்த பூமியில, இந்த நிலத்துல நம்ம புள்ள உயிர் பெற்று வாழ்வதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சுதான், சரி எங்காவது போகட்டும், இங்க இருந்தா எப்படியும் உயிர் வாழ முடியாது, அந்த நதியில அனுப்பி வச்சோம்னா உயிர் பிழைக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அனுப்பி வைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனின் குடும்பத்தார்களாலேயே கண்டெடுக்கப்பட்டு, ஃபிரௌனின் குடும்பத்தார் அரசவைக்கு உள்ள போய் அங்கேயே வளர்ந்து ஆளாகி, ஃபிரௌனின் அனுமதியின் மூலமே மூசா நபியின் தாயாட்டை ஒப்படைக்க வைத்து அங்க வளர்ந்து கண்குளிர்ச்சி ஆகி எப்படி அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான் பாருங்க. அப்ப மனிதர்கள் உலகத்துல பல்வேறு விதமான சூழ்ச்சி வலைகளை பின்வார்கள். அவங்க ஒரு கணக்கு பண்ணுவாங்க, அதான் சூழ்ச்சி. முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக ஒரு கணக்கு பண்ணுவாங்க. இப்படி பண்ணா இப்படி ஆயிரும், அப்படி பண்ணா இப்படி ஆயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுவாங்க. அல்லாஹ் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது, அல்லாஹ்வுடைய திட்டம் என்பது அந்த கணக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். அந்த கணக்கை அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் என்பதற்கு அத்தாட்சி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு, மூசா நபியின் வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராகவும் சூழ்ச்சி பண்ணி தானே, சதி பண்ணி அவங்களை அழிக்கணும்னு நினைச்சு தானே நெருப்பை மூட்டினாங்க. நெருப்பை மூட்டினோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரப்புறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிமிற்கு குளிர்ந்ததாகவும் அமைதியானதாகவும் மாறிவிடு. வ அராது பிஹி கைதன், அல்லாஹ் அப்படிதான் பயன்படுத்துறான். வ அராது பிஹி கைதன், அவர்கள் இப்ராஹிமுக்கு சூழ்ச்சியை நாடினார்கள். ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரின், அவர்களை நாம் இழிவடைந்தவர்களாக நாம் மாற்றினோம் அப்படிங்கிற அல்லாஹ். நெருப்பை மூட்டும் போது அவங்க எண்ணம் என்ன? அவ்வளவுதான், இப்ராஹிம் இதுல போடுறோம், அவர் கரைஞ்சி சாம்பலாயிருவாரு, இனி இப்ராஹிம்ங்கிற சாப்டரே இல்லை, இப்ராஹிம் கதை க்ளோஸ், இப்ராஹிம்ங்கிற சாப்டரே இல்லைன்னு நினைச்சான். இன்னைக்கு பாருங்க, இப்ராஹிம்ங்கிற சாப்டர் முடிஞ்சிருச்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாப்டர் இன்றைக்கும் நிலை பெற்றதாக, புகழ் பெற்றதா இருக்கு. இப்ப வரையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற பெயர் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஆற்றிய தியாகம் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் கொள்கை உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய சம்பவம் மக்களுக்கு மத்தியில அறிவுரையாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் அல்லாஹ்விற்காக செய்த தியாகமும், அவர் அல்லாஹ்விற்காக கட்டுப்பட்ட நிகழ்வும் ஹஜ்ஜின் கிரியைகளாக உலகத்தில் உள்ள அத்தனை ஹஜ்ஜில் ஈடுபடக்கூடிய மக்களும் கடைபிடிக்கிற ஒரு அம்சமா மாற்றப்பட்டு விட்டது அல்லாஹ்வால். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க, நாம் அவர்களை இழிவடைந்தவர்களாக ஆக்கிவிட்டோம். சூழ்ச்சி என்கிட்ட எல்லாம் எந்த கணக்கும் வேலை செய்யாதுங்கிற அல்லாஹ். இது நமக்கு நம்பிக்கை ஊற்ற விதமா அல்லாஹ் சொல்றான். அதான் முக்கியம். இது செய்தி கிடையாது, இது தகவல் இல்லை. இன்னைக்கு நாம வரலாறுகளை, திருக்குறான்ல உள்ள வரலாறுகளை படிக்கும்போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை படிக்கும்போது வெறும் தகவலா மட்டும் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை படிக்கும்போது வெறும் தகவலா மட்டும் பார்க்கிறோம். வெறும் தகவல் இல்லை, நமக்கான பாடம், நமக்கான உந்து சக்தி அது. முஸ்லிம்களே, உங்களுக்கும் இதுதான். உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி பண்ணாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஈமான்ல உறுதியா இருங்க, நான் சொன்ன கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுங்கள்,
உங்கள் உலகத்தில் உள்ள நடைமுறையின்படி உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், சூழ்ச்சியை நான் முறியடிக்கிறேங்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி எப்படியாக இருந்தாலும் அதை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கினாலும், அதுபோல் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக பின்னப்படுகிற எல்லா சதிகளையும் சூழ்ச்சிகளையும் மலை போல் இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் ஊதி தள்ளிடுவான். எப்போ நாம கரெக்டாக இருக்கும்போது அந்த உறுதி நமக்கு இந்த வரலாற்றின் மூலமாக சொல்லித்தரப்படுகிறது. இதுதான் இந்த 10வது வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். கொள்கை தான் நமக்கான இஸ்ஸத்து, இஸ்லாம் தான் நமக்கான கண்ணியம். அந்த மரியாதையை, அந்த இஸ்ஸத்தை அல்லாஹ்கிட்ட தான் தேடணும். செல்வத்திலேயோ அதிகாரத்திலேயோ அதில் நாம் தேடக்கூடாது. நம்முடைய அமல்களும் நாம் பேசக்கூடிய தூய சொற்களும் தான் அல்லாஹ்கிட்ட நமக்கான இஸ்ஸத்தை பெற்றுத் தருகிறது. அத்தோடு சேர்த்து நமக்கு எதிராக பின்னப்படுகிற சூழ்ச்சிகள் எதனை கண்டும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகளை கவனித்துக் கொள்வான், அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து மூமின்களை காப்பாற்றுவான் என்கிற பாடம் இந்த 10வது வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அதோட இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.